ஜிஎம்எஸ் காஸ்மிக் எக்ஸ்ப்ளோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட 2வது கோவில் பதிவு வந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு கஸ்தூரி அரங்கநாதர் கோவில். இது வந்து ஈரோடு மாநகரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பெருமாள் கோவில், வைணவ தலம். இந்த கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த கோவிலோட மூலவர் வந்து கஸ்தூரி அரங்கநாதர். இவர் வந்து சயன கோலத்தில் இருக்கிறாரு. இந்த கோவிலோட அம்மன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாயார் வந்து ஸ்ரீதேவி பூதேவி. அது இல்லாமல் கமலவள்ளி தாயாரும் ஆண்டாள் நாச்சியாரும் இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் மாதிரியே வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் வந்து சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பாரோ அதே மாதிரியான அமைப்பு வந்து இங்கே இருக்குது. இந்த கோவிலோட தலவிருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். சிவனுக்குரிய வில்வ மரம் வந்து இங்கே வந்து தலவிருட்சமாக இருக்கிறது வந்து மேலும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த கோவிலுக்கு அருகிலேயே தான் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆருத்ர கபாலீஸ்வரர் வந்து இருக்கிறாரு. இந்த ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்மளோட முதல் பதிவாக வந்து போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கோவிலில் வேறு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட காவலர்கள் ஜெயன் விஜயன் வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து வேற எங்கேயும் வந்து பார்க்க முடியாது. ஏன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பழைய வரலாறு வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச முனிவரோட வரலாறு. அந்த வரலாறு தான் இந்த கோவிலோட தல வரலாறு. துர்வாச முனிவர் வந்து இங்கே வந்து சாந்த சுரூபமாக வந்து பெருமாள் பக்கத்தில் இருக்கிறாரு. அது வந்து ஒரு மேலும் சிறப்பாக வந்து பார்க்கப்படுது. இங்கே வந்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. ஒன்றா பார்ப்போம். திருவேங்கடமுடையான் வந்து இங்கே வந்து இருக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமலையில் வந்து பார்க்குற அதே பெருமாள் தான் வந்து இங்கே திருவேங்கடமுடையானாக இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி அரங்கநாதரும் திருவேங்கடமுடையானும் இங்கே இருக்கிறது வந்து 2 முக்கிய திவ்ய தேசங்கள் வந்து இங்கே சேர்ந்துருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து உணரலாம். ஒன்று வந்து ஸ்ரீரங்கம், இன்னொன்று வந்து திருப்பதி. சுதர்சனர் வந்து இங்கே வந்து 16 கரங்களோட வேறு விதமான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறாரு. எப்படின்னா, 16 கரங்களில் வந்து 16 விதமான ஆயுதங்களை வச்சு அக்னி ஜுவாலை வந்து அவரோட தலையில் வந்து இருக்குது. இவர் வந்து இங்கே வந்து உக்கரமூர்த்தியாக வந்து இங்கே இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடியே வந்து யோக நரசிம்மர் வந்து தியான நிலையில் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு அரிதான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இது இல்லாமல் இங்கே வேறு என்ன சன்னதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து மற்ற கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க வடிவில், அதாவது லிங்க பாறையில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் வந்து வடிவமைச்ச மாதிரி இருப்பார். இதை யார் வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட தூய பக்தன் வியாசராஜர் தான் வந்து இதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காரு. அது இல்லாமல் ராமர் பாதம் வந்து இங்கே வந்து இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலோட தலவிருட்சத்துக்கு பக்கத்துலேயே. இது இல்லாமல் லக்ஷ்மி ஹயகிரீவர், தன்வந்திரி பகவான், விஸ்வகேசனர் அவங்களாமே வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் வந்து தைலக்காப்பு வந்து சாத்துவாங்க சுவாமிக்கு. அந்த தைலக்காப்பு போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியோட தலையையும் பாதத்தையும் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இந்த தைலக்காப்பை வந்து 48 நாட்களுக்கு வந்து சாத்தியிருப்பாங்க. அந்த 48 நாட்களும் வந்து கோவிலுக்கு வரவங்க வந்து சுவாமியோட தலைப்பகுதியும் கால் பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த தைலக்காப்பு முடித்தோடனே சுவாமி வந்து பழைய மாதிரி வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த கோவிலுக்கு வந்து கஸ்தூரி அரங்கநாதருங்கிற பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரிங்கிற ஒரு மருந்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த மருந்தை சுவாமிக்கிட்ட வச்சு வழிபட்டு சுகப்பிரசவம் வந்து நடந்ததாக வந்து வரலாறுகள் இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து கடைப்பிடித்து கொண்டு வந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த வழக்கம் வந்து குறைஞ்சிருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துர்வாச முனிவர் வந்து இங்கே வந்து வழிபட்டிருக்காரு. அவர் வந்து உள்ளே வந்து சாந்த சுரூபமாக இருக்கிறாரு. இவர் வந்து யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். முனிவர்களில் வந்து சிறந்த முனிவர், அதுவும் பெரிய முனிவருங்கிறது வந்து இவர் தான். அவர் வந்து இங்கே சாந்தமாக இருக்கிறதுங்கிறது வந்து மேலும் சிறப்பாக வந்து பார்க்கப்படுது. இது இல்லாமல் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆதிசேஷன் வந்து இங்கே வந்து 5 தலையோடு வந்து இருக்கிறாரு. அவரோட தலையையும் உடம்பையும் வந்து ஒரு கொடை மாதிரி வந்து கஸ்தூரி அரங்கநாதருக்கு வந்து கொடுக்குறாரு. சுதர்சனர் வந்து இங்கே வந்து அக்னி ஜுவாலையோட ஒரு உக்கரமூர்த்தியாக இருக்கிறாரு.
அதே மாதிரி யோக நரசிம்மர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறாரு. அவர் தியான நிலையில் இருக்கார். இவர் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவர் இருக்கார். இந்த கோவிலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 10 நாள் வந்து பிரம்மோற்சவம் வந்து நடக்கும். எப்போ பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அந்த டைமில் வந்து தேர்லாம் வந்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கமலவள்ளி தாயாருக்கு வந்து லட்சார்ச்சனை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நடக்கும். இது இல்லாமல் சுதர்சனருக்கு ஹோமம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நடத்துவாங்க. சுவாமிக்கும் அம்பா தாயாருக்கும் வந்து எப்போ வந்து கல்யாண உற்சவம் வந்து நடக்கும்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அப்போ வந்து நடக்கும். ஜோதிட ரீதியாக வந்து இந்த கோவில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இங்கே வந்து வழிபடலாம். ஏன் அப்படின்னா ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் வந்து ஆயில் நட்சத்திரம். அதனால் இங்கே வந்து அவங்க வந்து வழிபடும்போது வந்து அவங்களுக்கு நிறைய நற்பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களும் இங்கே வந்து வழிபடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனர் வந்து பிறந்த நட்சத்திரம் சித்திரை. அதனால் வந்து அவங்களும் வந்து இங்கே வந்து வழிபடலாம். இது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கோப குணம் அதிகமாக இருக்கோ, அது இல்லாமல் மனசில் வந்து அமைதி வேணும், நிம்மதியான ஒரு மனநிலை வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வழிபடலாம். ஏன் அப்படின்னா சாந்த துர்வாச முனிவர் வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து தான் ஒரே காரணம். அதனால் அவங்க வந்து இங்கே வந்து வழிபடுறதுங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கோவிலோட புகைப்படம் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இதுதான் கோவிலோட ராஜகோபுரம். உங்களுக்கு ஜாதகம் ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஜாதகமோ இல்லை உங்களோட பிறந்த அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சு அதுக்கு இந்த மாதிரி தேவை, அதாவது என்ன உங்களுக்கு பிரச்சனையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் வந்து ஒரு குறும்பதிவாக வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் வந்து பார்த்து ஒவ்வொரு கோவிலும் வந்து அந்த கோவிலோட தல வரலாறு என்ன, எதுக்காக அந்த கோவில் இருக்குது, ஜாதக ரீதியாக அந்த கோவில் வந்து எப்படி வந்து பயனுள்ளதாக நமக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து போட்ட முதல் வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து எங்களோட 2வது பதிவு. இதுவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்களோட வேல்யூபிளான லைக்ஸ் கொடுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மேலும் அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.